இதுதான் ரிவெஞ்ச். இதுதான் ரிவெஞ்ச். இந்த ரிவெஞ்ச்ல அவங்க ஏஞ்சிக்கவே கூடாது. பாகிஸ்தான் எப்படி பாருக்குது ஆபரேஷன் சிந்தூர், அடிக்கிற அடியில வெடிக்கிற வெடியில பொந்து உள்ளே சொருக்கணும், வெளியே வரக்கூடாது. தண்ணி எல்லாம் கட் பண்ணியாச்சு ஆல்ரெடி. உங்களுக்கு சும்மா உனக்கு ஆல்ரெடி 9 இடத்துல குண்டு போட்டு அந்த பயங்கரவாதிகள்லாம் வந்து கூடாரம் போட்டிருக்காங்களா, அதெல்லாம் பிளாஸ்ட் பண்ணி விட்டுக்கிறாங்க நம்ம ஆளுங்க. இதுக்கு மேல விடக்கூடாது. அறிக்கை விடுவானுங்க, இந்தியா ஸ்டப் பண்ண நாங்களும் ஸ்டப் பண்ணணும், நிறுத்தவே கூடாது, தூக்கி நாட்டினானுங்களே. இந்த அடி பகல்காம்ல நீங்க கொடுத்ததுக்கு பதில் அடிடா உங்களுக்கு. இறந்தவங்களுக்கு செலுத்துற மரியாதை நம்ம இந்தியன் ஆர்மிஸ். பெரிய ரெஸ்பெக்ட் பா உங்களுக்கு, பெரிய ஒரு பிக் சல்யூட் பா உங்களுக்கு. டீசர்லாம் விடுறானுங்கப்பா, ப்ரோமோ மாதிரி விடுறானுங்கப்பா, போருக்கு நாங்க ரெடின்ட்டு வேற மாதிரி இப்ப நம்ம கோயிந்தனுங்க. எப்பறம் இருக்குது தீபாவளி பண்டிகை பாகிஸ்தான் உங்களுக்கு? நம்மளாம் எங்க ஊர்ல எல்லாம் 10 மணிக்கெல்லாம் வந்து வெடி வெடிக்கலாம் ஸ்டாப் பண்றோம். 1:30 மணில இருந்து உங்க ஊர்ல வெடி வெடிக்க ஆரம்பிச்சாச்சு எங்க ஆர்மிஸ். வெடி என்ன மாதிரி வெடி, அந்த மாதிரி வெடிக்குது. டபுள் ஷாட், ட்ரிபிள் ஷாட், 80 வெடி, 120 வெடின்னு பறக்க விடுறானுங்க வானத்திலே. இதுக்கு மேல விடவே கூடாது. உங்களை அச்சா உங்க நைனா சீனா வருவான், அதுக்கப்புறம் யாரு எங்களுக்கு கட்சியா ரஷ்யா வருவான். முஞ்சே போச்சு உங்க கதை. எப்பா கோவிந்தனுங்களா, நமக்கும் பாகிஸ்தானுக்கும் அங்க போர் போயினுக்குது, தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? சரியா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுக்கு போர் நடந்துனுக்குது இங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்ல கண்ட மைமாவெல்லாம் வந்து பார்த்துட்டு நல்லா ரீல்ஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணுங்க. நம்ம அரசாங்கம் வந்து நம்மளுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் குத்துனுக்குறாங்க. போர்ல இருந்து எப்படி தப்பிக்கிறது, எப்படி முன்கூட்டியே வந்து நம்ம வந்து சூதானமா இருக்கிறது சொல்லிட்டு கத்து கொடுக்குறாங்க. அந்த இன்ஜெக்ஷன் மாதிரி உடம்புல ஏத்திக்கின்னு நம்ம எல்லாத்துக்குமே வந்து தயாரா இருக்கணும். சரிங்களா? பாத்து நம்ம ஏரெல்லாம் சண்டை போட்டுருப்போம், சிங்கிள்ஸ் எல்லாம் போதும். ரியல் சிங்கிள்ஸே இதான் என்ன டீம் என்ன மேட்ச் தெரியாம சுத்தின்னு இருக்காதீங்க. ரியல் மேட்சே இதான். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் கிரிக்கெட் மேட்ச்னு சொல்லிட்டு டிவி பார்த்துன்னு இருக்காதீங்க. ஸ்டார் போர்ட்ஸ்ல போட்டுன்னு நியூஸா பாருங்க. வேற மாதிரி சம்பவம் நடந்துனுக்குதுங்க. நம்மலாம் நம்மளோட சோல்ஜருக்கு தோல் கொடுத்து நிக்கணும். சரியா? சோல்டர் ஒஞ்சி வீட்டுல உட்காந்து கதை குத்துக்கணும். ஆபரேஷன் சிந்தூர் அவங்களை தூக்கி பொந்தூர்ல அனுப்பணும், வரவே கூடாது வெளியே.